நான் மனசில் எடுத்து வச்சிருந்தது, இன்றைக்கி பிரசங்கம் பண்ணணுன்றதுக்கு இல்லை, சும்மா ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாட் ஆஃப் பீப்புள் தே டோன்ட் நோ வாட் ஐசாயா 50 53 வரைக்கும் செய்யுதுன்னு சொல்லுதுன்னு பார்க்கணும். லெட் அஸ் டர்ன் our Bibles to Isaiah 49 16th verse படிப்போம். இது நம்ம எல்லாருமே ப்ராமிஸாக படிக்கிறது தான். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இது இந்த கிளி ஜோசியம் மாதிரி சர்ச்சஸில் கொடுப்பாங்க. உள்ளங்கைகளில் மறைந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னா மக்கள் அதை சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்குவாங்க. இவன் எப்படி வேணால் வாழ்ந்துடலாம். அதுக்கப்புறம் உள்ளங்கைகள் வாழ்ந்திருக்காரு, அது ஒன்று வச்சிருக்காரு. உள்ளங்கையில் கிறுக்கி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எனிவே அது இப்போ நம்ம லெட்டஸ்ட் ஸ்டடி அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். ரெண்டாவது ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இதுலேருந்து இட் டாக்ஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். அடிக்கடி இந்த அதிகாரம் இந்த அதிகாரம் வர அதிகாரம் எல்லாமே அவரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. இது நம்மளுக்கு இது சம்மந்தமே கிடையாது. இது அவரை பிடிச்சிக்கிட்டு தான் வாழணும் முடியும். இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும் படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். இது இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அனுதினமும் நடந்தது. ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து காலையிலேருந்து உட்காந்து மழையில் உட்காந்துட்டு கேட்டுட்டு தான் இங்கே பிரசங்கம் பண்ணார். And I don't think so any of his words were from him. Everything was from Father God. அடுத்தது, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. இந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. என் செவியை திறந்தார். நம்ம இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தேவையானது நமது செவியை தேவனாகிய கர்த்தர் திறக்கணும். செவியை திறக்கலைன்னா செவிட்டு வெறியன் போல் உட்காந்துட்ருப்போம். நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. லார்ட் ஓப்பன் அவர் ஐஸ், இயர்ஸ், ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நான் சொல்கிறது ரீசனே இதுதான். கர்த்தர் எத்தனாகி ஆண்டவர் என் சேவையை திறந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கும் சேவையை திறந்தார். அவர் கேட்டார். அப்போ பிதாவாகிய தேவன் கேட்டார். நல்ல இப்போ இந்த இன்சிடெண்ட்டை பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம யோவான் சுவிசேஷத்தில் லாசருஸ் மரணம் அடைந்த போது 4 நாள் உட்காந்துட்டாராங்க அந்த இடத்துல. அவருக்கு அவ்வளோ கிளியராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவர்கிட்ட வரலன்னா, பிதாவாகி தேவன்கிட்ட வரலன்னா அவரால் அது செய்திருக்க முடியாது. பக்கத்தில் நம்ம ஆளுங்களாம் குதிக்கிறாங்க. அது மாதிரி நம்ம அந்த சுச்சுவேஷனில் வச்சு பார்த்தா என்னென்ன பேசியிருப்போம் நம்ம. இதுக்கு ரொம்ப 4 நாள்லாம் விட்டுட்டீங்க சாமி, ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படின்னே பேசியிருப்போம். ஆனால் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது 4 நாள். 4 நாள் அதுக்கப்புறம் போய் எழுப்பணும் அப்படின்ட்டு. அப்போ செவியை திறந்தார், அதை கேட்குறார். அந்த செவியை திறந்து கேட்டார். நான் இதை எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. அப்படியே நம்மளுக்கு இது ஒரு நல்ல பாடம். அவர் இது பண்ணது. அடுத்தது, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். இந்த இடத்துல கிளியராக போட்டிருக்குது. ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். இதுதான் சிலுவை. இதில் அவர் தாடை மயிரை பிடிச்சி இழுத்தாங்க, அடித்தாங்க, இது பண்ணாங்க. யூனோ the biggest, the greatest thing of all the thing is the owner of the world coming to his creations and getting beaten up. The owner who created them, உருவாக்கப்பட்ட வஸ்து கிட்ட அடி வாங்கியிருக்காரு. அதான் நம்மகிட்ட அடி வாங்கியிருக்காரு.
ஆனால் இந்த கணக்கின்படி பார்த்தா இன்னும் நம்ம அவர் அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு டிசொபீடியன்ஸ் மூலமாக நம்ம அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். ரெண்டாவது என்ன பண்ணிருக்கோமா, அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அப்போ எவ்வளோ see he is such a holy God, everything is for him and he decides, and everybody's future. Apostle Paul எடுத்து நிரப்பும்போது அவன் அனுப்பும்போது அவன் போகிறான், டமஸ்கஸ்க்கு போகிறான். அது போகும்போது சவுல், அப்போ பேர் சவுல், பட்டால்னு ஒரு லைட்டு, அந்த லைட் வந்து ஸோ பிரைட்னிங் லைட்டு கீழே விழுந்துட்டான். கீழே அந்த மாதிரி லைட்டில் நம்ம ஐ டோன்ட் நோ வெதர் வி ஹவ் என்கவுண்டர்ட் ஆர் நாட், வி ஹவ் நாட் சீன் தட் கைண்ட் ஆஃப் லைட். தேங்க் காட், ஆர் வி ஷுட் பி ஃபார்ச்சுனேட் எனஃப் டு சீ த லைட்டான்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து அந்த இடத்துல அவன் வந்து கீழே விழுந்துட்டான். விழுந்துட்ட பிறகு சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறான்னு கேட்குற ஒரு வார்த்தை. அப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் ராஜா, நான் போகிறேன், இவங்க நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகிறவனை பிடிச்சி கீழே குதிரையிலேருந்து தள்ளி விட்டு அவங்ககிட்ட போயிட்டு நீ ஏன் துன்பப்படுத்துகிறான்னு கேட்டான். அதே தேவன் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, என்னுடைய அவமானத்துக்கு முன்னில் இருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. He was beaten up. இன்னைக்கு நம்ம forgiveness பற்றி பேசும்போது, if Jesus wouldn't have forgiven us, what would have happened? டேய் என்ன அடிச்சிங்களாடா, மாற்றி மாற்றி இல்லை, இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும் நம்ம. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். இதுலயும் அவர் வந்து என்ன சொல்றாரு, நம்பிக்கை தேவன் பேர்ல, பிதாவாகிய தேவன் பேர்ல இருக்கிறாரு. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். ஏன் அந்த இது தாங்கிக்கிட்டேன்னா, அவர் சொல்றது கற்பாறை போல் ஆக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பின்னால் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு பின்னால் ஒரு கூட்ட ஜனம், அது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், தே வில் ஃபாலோ மீ அண்ட் தே வில் பி captured from the darkness to the light. நான் அவங்கள கூட்டிட்டு வந்து என்னுடைய இந்த ஆதாம் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஆனால் வந்து ஐ வில் reinstate them to the fallen ஸ்டேட்லேருந்து ஐ வில் reinstate them. அதுக்காக நான் இப்போ படுறேன் பாடு. அது நல்லா கிளியராக தெரிஞ்சு தான் அவர் முகத்தை வச்சிருக்காரு. அடுத்தது, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். சரி, இது 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 கொஞ்சம் இந்த ப்ராஃபஸியில் இந்த போர்ஷன் வந்து அப்படியே இட் டாக்ஸ் அபவுட் ஜீசஸ். அடுத்தது ஐசாயா 51:1 பாருங்க. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இதுதான் நம்ம வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை தான் அவர் தான். அவரை நோக்கி பாருங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். லாஸ்ட் வீக்ல நான் ஐ திங்க் ஐ வாஸ் ரீடிங் அபவுட் ஏப்ரஹாம், த ஸ்டோரி ஆஃப் ஏப்ரஹாம். அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன். நிறைய நம்ம வந்து புரியாமல் இருக்கிறோம். நம்ம
ஏப்ராமுக்கு ஒரு சாராள் மூலமாக இல்லை, சாரானோட அட்வைஸ் படி கேட்டு ஒரு பையன் பிறந்தான். அவன் பேர் இஸ்மாயில். அவன் தான் ஃபஸ்ட் பார்ன் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய கணக்குப்படி அது இது ஃபஸ்ட் பார்ன் இல்லை. ஃபஸ்ட் பார்ன் வந்து ஐசக் தான். ஏன்னா சாராக்கு பிறக்கல, அந்த லீகல் ஸ்டாண்டர்ட் எடுத்தார் அவர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால், அந்த அந்த எபிசோடுக்கு அப்புறம் இவனை கூட்டிகிட்டு போய் மலையில் கூடு ஆண்டவர் பேசுகிறாரு. ஆனால் லிட்ரலாக அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அதிர்ந்து போயிருப்பாங்க. திடீர்னு பெத்த பையனை தூக்கி கொண்டு போய் அவனை கொண்டு போய் மலையில் வச்சு குத்த போயிட்டான்னா ஒன்று அவன் லூசு கிழவன் தான் சொல்லியிருப்பாங்க எல்லாரும். நீங்கள் ஒரு தாயா, நீ சப்போஸ் இவன் அப்படி செய்துட்டான்னா நீ என்ன செய்வ? இது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இது. ஆனால் அவன் செய்துட்டான், பலி செலுத்தல, போயிட்டான். See, obedience. Say, is God cruel? No, he is not cruel. He was seeing whether he is willing to give his son or not, because he has already planned his son will come. அதுக்கு அடையாளம் வந்து அந்த ஆடு வந்துச்சு. ஸோ இப்போ இது வந்த உடனே பையன் போய் நேரம் அம்மாட்ட சொல்லிட்டான், இந்த கிழவனோட நான் இருக்க மாட்டேன், என்ன நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னா தெரியாது, அப்படியே ஓடியே போயிட்டான். சரி, அவங்க 2 பேரும், இவன் வந்து பேர் சேபாவில் இருந்துட்டான், அவன் வந்து வேறு இடத்துல இருந்துட்டாங்க. ஸோ இவனும் அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க, இவன் தனியாக தான் இருந்தான். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.